திருமணமும் பிள்ளை பேரும் வயதும் ஒரு தடையல்ல, எந்த வயதிலும் மருத்துவ படிப்பு படிக்க முடியும்னு சாதனை நிகழ்த்தியுள்ளார் ராணிப்பேட்டை மாவட்டத்தைச் சேர்ந்த திருமதி சந்தியா அவர்கள். 2024ஆம் ஆண்டு நடைபெற்ற நீட் தேர்வில் ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கர் தாலுகாவில் உள்ள பாணாவரம் ஊராட்சியில் உள்ள ரங்காபுரம் என்னும் சிறிய கிராமத்தைச் சேர்ந்த மாணவி திருமதி சந்தியா 506 மதிப்பெண்கள் பெற்று அரசு பள்ளியில் படித்த மாணவர்களுக்கான 7.5% இடஒதுக்கீட்டின் கீழ் சென்னையில் உள்ள PSP மருத்துவக் கல்லூரியில் சேர்ந்து படிக்க இருக்கார். இவருடைய அப்பா திரு முனுசாமி மற்றும் தாயார் திருமதி சம்பூர்ணம் இருவருமே கூலி தொழிலாளர்கள். இவருக்கு உடன் பிறந்த 2 சகோதரிகள் மற்றும் ஒரு தம்பியும் இருக்காங்க. குடும்ப சூழல் காரணமாக 12ஆம் வகுப்பு முடித்த பிறகு செவிலியர் பட்டப்படிப்பை 2015ஆம் ஆண்டு முடித்து 3 ஆண்டுகள் சவிதா மருத்துவமனையில் செவிலியராக இவர் பணிபுரிஞ்சிருக்காரு. இவருடைய கணவர் திரு அமரநாதன் ஒரு தனியார் தொலைக்காட்சியில் பணிபுரிஞ்சிட்டு வரார். சந்தியா அவர்கள் தனது 6ஆம் வகுப்பு முதல் 10ஆம் வகுப்பு வரை பாணாவரத்தில் உள்ள அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் படிச்சிருக்காரு. பின்னர் தனது மேல்நிலைப் பள்ளி படிப்பை அதே ஊரில் உள்ள அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் சேர்ந்து படிச்சிருக்காங்க. மருத்துவ படிப்பை தனது கனவு படிப்பு என்று முடிவு செய்தவர் 2024ஆம் ஆண்டு நீட் தேர்வு எழுதி தனது கனவை நிறைவேற்றியிருக்கிறார். இவர் படித்தது முழுவதும் தமிழ் வழியில் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. வயதும் திருமணமும் பிள்ளை பேரும் மருத்துவ படிப்புக்கு ஒரு தடையல்ல என்பதை சாதித்து காட்டிய திருமதி சந்தியா அவர்கள் அவர்களுடைய அனுபவத்தை நம்மோடு பகிர்ந்துகிட்டு இருக்காங்க. வாங்க கேட்கலாம். வணக்கம் சந்தியா, எங்கள் யூடியூப் சேனல் சார்பாக உங்களுக்கு வாழ்த்துக்கள். உங்களை பற்றி ஒரு சிறு குறிப்பு சொல்லுங்களேன். என் பேர் சந்தியா. நான் ராணிப்பேட்டை மாவட்டம் ரங்காபுரம் கிராமத்தில் இருக்கேன். எங்கள் அப்பா பேர் முனுசாமி, எங்கள் அம்மா பேர் சம்பூர்ணம். 2 பேருமே கூலி தொழில் தான் செய்கிறாங்க. அப்பா கட்டிட தொழிலில் இருக்காங்க. அம்மா அப்பா கூட டெய்லி போவாங்க. நான் 6th to 10th வரைக்கும் பானாவரம் கேர்ள்ஸ் செகண்டரி ஸ்கூலில் படித்தேன். அதே மாதிரி 11th 12th பார்த்தீங்கன்னா பாய்ஸ் ஸ்கூலில் படித்தேன். ஏன்னா எங்களுக்கு 6th to 10th வரைக்கும் தான் அந்த கேர்ள்ஸ் ஸ்கூலில் இருந்தது. அதனால 11th 12th பாய்ஸ் ஸ்கூலில் படிக்கின்றாங்க. அப்புறம் வீட்டு சூழ்நிலை காரணமாக அந்தளவுக்கு வசதி இல்லாதால என்னை நர்சிங் படிக்க வச்சாங்க. நர்சிங் முடிச்சுட்டு சவிதா ஹாஸ்பிட்டலில் 3 வருஷம் ஒர்க் பண்ணேன். அப்புறம் 2019 எனக்கு கல்யாணம் ஆச்சு. என்னோடய கணவர் பேர் அமரநாதன். அவர் ஒரு ப்ரைவேட் கம்பெனியில் வேலை செஞ்சிட்ருக்காரு. எனக்கு 2 பசங்க இருக்காங்க, ஒரு பொண்ணு ஒரு பையன். பொண்ணு பேர் சிவானி 4.5 வயசு ஆகுது. பையன் பேர் ருத்ரேஷ் 2.5 வயசு ஆகுது. இப்போது நான் இந்த வருஷம் நீட் 2024 நான் PSP மெடிக்கல் காலேஜில் சீட்டு. நீங்கள் மருத்துவர் ஆகணும்னு எப்போ முடிவு பண்ணீங்க? இத்தனை காலம் கழித்து இந்த தேர்வு எழுதுறதுக்கான காரணம் என்ன? நான் 12th படிக்கிறப்பவே பாண்டியன் ஒரு சார் இருந்தார். அவர் அடிக்கடி நான் படிக்கிறத பார்த்துட்டு நீங்கள் நல்லா படிக்கிறமா, அதனால் நீ எப்படியாச்சும் டாக்டர் ஆகணும், உனக்குன்னு ஒரு சீட்டு கண்டிப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சார் எனக்கு அடிக்கடி சொல்லிகிட்டே இருப்பார். எனக்கு அப்போத்துலேருந்தே டாக்டர் ஆகணுன்ற ஆசை ரொம்ப அதிகமாகிடுச்சு. ஆனால் சுச்சுவேஷன் காரணமாக என்னால் அப்போ பண்ண முடியாமல் போயிடுச்சு. இந்த தேர்வுக்காக எத்தனை ஆண்டுகள் உங்களை தயார் செய்து கொண்டீர்கள்? நான் 1 வருஷம் படித்தேன். 1 வருஷம் படிக்கிறதுக்கு எனக்கு டைம் ஆச்சு. ஆனால் ஃபஸ்ட்டு 3 மாதம் பார்த்தீங்கன்னா நீட் 2023க்கு 3 மாதம் தான் படித்தேன். ஆனால் அது வீட்டில் இருந்தால் படித்தேன். அடுத்த 1 வருஷம் பார்த்தீங்கன்னா நான் ஆன்லைன் கிளாஸ் அட்டென்ட் பண்ணேன். நீங்களே இந்த தேர்வுகளுக்கு தயார் செய்து கொண்டீர்களா? பயிற்சி நிறுவனத்தில் சேர்ந்து பயிற்சி பெற்றீர்களா? நான் ஃபஸ்ட்டு படிக்கணும்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கிறப்போ எனக்கு என்ன படிக்கிறதுன்றது எனக்கு தெரியாது. அப்போது ஸ்டார்டிங் என்னாச்சுன்னா நான் யூடியூப் சேனல்ஸ் எல்லாம் பார்க்க ஆரம்பித்தேன். அப்போது ராஜேஷ் நீட் பயாலஜி அப்படின்னு ஒரு சேனல் பார்த்தேன். அவர் நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணார். அது மூலமாக சரி அவருடைய புக்ஸ் வாங்கி படிக்க ஆரம்பித்தேன். ஃபஸ்ட்டு 3 மாதம் நானாக தான் படித்தேன். கோச்சிங் சென்டர்லாம் எங்கேயும் போகல. அவரோட புக்ஸ் வச்சு நானாக தான் படித்தேன். அப்போ 335 எடுத்தேன். அதுக்கப்புறம் சார்கிட்ட மார்க்கை பற்றி சொன்னோன்னு அவர் என்ன சொன்னார், ரொம்ப என்கரேஜ் பண்ணார். பரவாயில்ல, கல்யாணம் ஆகி குழந்தைங்க 2 பேர் இருக்கிறப்பவும் நீங்கள் இந்தளவுக்கு மார்க் எடுத்திருக்கீங்கன்னு சொல்லிட்டு சார் என்னை ரொம்ப என்கரேஜ் பண்ணார். அப்போ எனக்கு BDSல சீட் கிடச்சிது. ஆனால் எனக்கு நான் MBBS தான் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எய்மோடு இருந்தேன். அதனால் என்ன பண்ணால் அடுத்த வருஷம் மறுபடியும் ரிப்பீட் பண்ணேன். 1 வருஷம் ரிப்பீட் பண்ணுறப்போ நான் சாருடைய ராஜேஷ் நீட் பயாலஜி சாரோட ராஜேஷ் நீட் அகாடமி அந்த இன்ஸ்டியூட்டில் தான் ஆன்லைன் கிளாஸ் ஜாயின் பண்ணேன். 1 வருஷம் அவரோட கிளாஸ் தான் ஃபாலோ பண்ணி இப்போ நான் நீட்டை கிராக் பண்ணேன். ஒருவர் இவ்வளோ காலம் கழித்து நீட் தேர்வு எழுதி வெற்றி பெறணும் அப்படின்னா எப்படி படிக்கணும்? நம்ம ஃபஸ்ட்டு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கணும். அதுக்கப்புறம் அது நம்ம படிக்கிறப்போ எது புரிஞ்சு படித்தோம் அப்படின்னாக்கா நம்ம எப்படியாப்பட்ட எக்ஸாமும்
கிராக் பண்ணலாம், எத்தனை வருஷம் ஆனாலும் சரி அது நம்மளால் வந்து கிராக் பண்ண முடியும். இன்ட்ரெஸ்ட் இருக்கணும். அதே மாதிரி அந்த நம்ம என்னதான் வந்து தோண்டு போனாலும் நம்ம டாக்டர் ஆகணும் அப்படின்ற ஒரு நினைப்பு வரப்போ மறுபடியும் வந்து நம்ம ஒரு புத்துணர்ச்சியோடு மறுபடியும் படிக்க ஆரம்பிப்போம். அதனால் அந்த ஒரு மைண்ட் தாட்டு நம்ம வந்து டாக்டர் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினைக்கிறப்போ கண்டிப்பாக வந்து படிக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்ட் கண்டிப்பாக வரும். சந்தியா, உங்களுடைய கருத்துப்படி நீட் தேர்வில் வெற்றி பெற ஒருத்தர் எத்தனை ஆண்டுகள் படிக்கணும்னு நினைக்கிறீங்க? ஒரு வருஷம் படித்தா போதும். ஏன்னா நம்ம புரிஞ்சுட்டு படித்தோம் அப்படின்னாக்கா ஒரு வருஷத்துலேயே வந்து நம்ம வந்து நீட்டை கிராக் பண்ண முடியும். நீங்கள் இந்த தேர்வுக்கு உங்களை எப்படி தயார் செய்து கொண்டீர்கள்? உங்களுடைய அனுபவத்தை, நீங்கள் தேர்ந்தெடுத்து படித்த புத்தகம் உட்பட அனைத்தையும் விவரமாக சொன்னீங்கன்னா அடுத்து தேர்வு எழுதும் மாணவர்களுக்கு அது உதவியாக இருக்கும். நான் கிளாஸ் முடிச்சுட்டு அப்புறம் பிள்ளைங்க வந்து 10-10 ஆகும் தூங்க வச்சுட்டு அப்புறம் நைட்டு 1-1:30 வரைக்கும் படிப்பேன். மறுபடியும் காலையில் 5 மணிக்கு எழுந்திரிச்சு அப்பயும் படிக்க ஆரம்பிப்பேன். அப்புறம் குழந்தைய ஸ்கூலுக்கு அனுப்பிச்சிட்டு மறுபடியும் டைம் இருக்கிறப்ப படிப்பேன். ஸோ கண்டினியூஸாக வந்து ஒரு பக்கம் பசங்களையும் பார்த்துட்டு ஒரு பக்கம் வந்து படிப்பையும் வந்து கண்டினியூ பண்ணிகிட்டு இருந்தேன். எனக்கு வந்து பயாலஜி ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா சொல்லப்போனால் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி ரொம்ப பிடிக்கும். ஆனால் ஒரு 12-13 இயர்ஸ் கேப் அப்படின்றதால எனக்கு கொஞ்சம் டஃப்பாக இருந்தது. ஆனால் ரொம்ப கஷ்டமாக தெரிகிறப்ப பயாலஜி எடுத்து படிப்பேன். ஸோ ஒவ்வொரு லைனாக புரிஞ்சு படிப்பேன். அதே வந்து ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி வந்து ரிப்பீட்டடாக சம்ஸ் சால்வ் பண்ணி பார்ப்பேன். கெமிஸ்ட்ரி எல்லாம் வந்து ரியாக்ஷன்ஸ் அதிகமாக போட்டு பார்ப்பேன். ஃபிசிக்ஸ் வந்து சம்ஸு சால்வ் பண்ணி பார்த்து பண்ணேன். நான் வந்து தேர்ந்தெடுத்த புத்தகம் பார்த்தீங்கன்னாக்கா ராஜேஷ் நீட் பயாலஜி தமிழ், அவரோட புத்தகம் தான். ராஜேஷ் அவருடைய புத்தகம் தான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கெமிஸ்ட்ரிக்கும் சரி பயாலஜிக்கும் சரி ஃபிசிக்ஸுக்கு அவரோட புக்ஸ் தான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் யூஸ் பண்ணேன். அதேமாதிரி அவருடைய நோட்ஸ் அதை வச்சு தான் நான் படித்தேன். தமிழ் வழியில் படித்த நீங்கள் உங்களுக்கு தேவையான புத்தகங்கள் வழிகாட்டிகளை எப்படி தேர்ந்தெடுத்து படிச்சிங்கன்னு விளக்கமாக சொல்லுங்களேன். அதாவது நீட்டுக்கு படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கிறப்போ எனக்கு எந்த புத்தகத்தை படிக்கிறது, ஏன்னா 13 இயர்ஸ் கேப்பில் அதனால் வந்து எந்த புத்தகத்தை படிக்கிறதுன்ற ஒரு கஷ்டம் இருந்தது. எந்த புக்ஸை படித்தா வந்து நம்மளுக்கு கரெக்டாக ஈஸியாக படிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ வந்து யூடியூப்பில் நான் ஒரு சில கிளாஸஸ் பார்க்க ஆரம்பித்தேன். அப்போ தான் வந்து ராஜேஷ் சாருடைய கிளாஸ் பார்த்தேன். அவர் லைன் பை லைன் ஒவ்வொரு லைனுக்குமே வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தார், நல்லா தெளிவாக சொல்லியிருந்தார். அதனால் அவருடைய கிளாஸஸ் கண்டினியூஸாக பார்க்க ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் அவர் வந்து புக்ஸ் அவைலபிளாக இருக்குது அப்படின்றத சொன்னார். அதுக்கப்புறம் அவரை காண்டாக்ட் பண்ணி புக்ஸ் வாங்கி அப்புறம் அந்த புக்ஸ் மூலமாக தான் வந்து நான் படித்தேன். முக்கியமாக இயற்பியல் மற்றும் வேதியியல் பாடங்களை எப்படி படிச்சிங்க? எந்தெந்த புத்தகங்கள் உங்களுக்கு உதவியாக இருந்தன? இயற்பியல் வேதியியல் பார்த்தீங்கன்னா எங்கள் சாரோட நோட்ஸ் தான். நாங்கள் ஆன்லைன் கிளாஸில் எங்கள் சார் கொடுக்குற நோட்ஸ், அதே மாதிரி சாருடைய புக்ஸ் அதை வச்சு தான் படித்தோம். கொஷின்ஸ் வந்து சால்வ் பண்ணி பார்த்தோம். அதிகமாக வந்து கொஷின்ஸ் சால்வ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ரியாக்ஷன்ஸ் வந்து அதிகமாக எழுதி பார்த்தோம். எங்கள் சார் வந்து கிளாஸ் எடுக்கிறப்ப கிளாஸ் முடித்த உடனே ரியாக்ஷன்ஸ் வந்து தொடர்ந்து ஒரு 10 ரியாக்ஷன்ஸ் வரா மாதிரி டெய்லியுமே வந்து கொஷின் கேட்பார். அதனால் அது வந்து மனப்பாடம் பண்ணுற மாதிரி இருக்காது. ஸோ ப்ராக்டிஸ் பண்ண அது மைண்டில் தானாக வந்து நல்லா ஈஸியாக மெமரி ஆகிடும். அதனால் அது வந்து ரொம்ப கஷ்டமாலாம் எதுவும் ஃபீல் பண்ணல. நீங்கள் வந்து அந்த கொஷின் அந்த சால்வ் பண்ணி பார்த்தோன்னே ஈஸியாக வந்து பண்ண முடியும். அரசு பள்ளியில் படிச்சுட்டு இத்தனை காலம் கழித்து மாணவர்கள் சாதனை செய்யலாம் அப்படின்றத நிரூபிச்சிருக்கீங்க. உங்களுடைய வெற்றிக்கு யாரெல்லாம் எப்படியெல்லாம் உதவி பண்ணாங்க? நான் நீட் படிக்கணும்னு சொல்லி ஆரம்பிக்கிறப்போ எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது யாருன்னாக்கா எங்கள் அப்பா எங்கள் அம்மா தான். ஏன்னா நான் அப்போ வந்து கிளாஸ்க்கெல்லாம் எங்கேயும் போகலை, வீட்டில் இருந்தே தான் படித்தேன். அப்போ வந்து அவங்க தான் குழந்தைய பார்த்துக்கிட்டாங்க, நான் வந்து படிக்க ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் நான் நீட் 2024க்கு ப்ரிப்பேர் பண்ணுறப்பையும் சரி எங்கள் அப்பா எங்கள் அம்மா எனக்கு டெய்லி கால் பண்ணி கேட்பாங்க, என்னம்மா நல்லா படிமா, உன்னால் படிக்க முடியும், உன்னால் சீட் வாங்க முடியும், எதை பற்றி யோசிக்காத, எதுவும் உனக்கு கஷ்டம் இல்லை, மறுபடியும் ட்ரை பண்ணுமா, இது ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருமா, கண்டிப்பாக உன்னால் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அப்பா அம்மா என்னை ரொம்ப என்கரேஜ் பண்ணாங்க. எக்ஸாமுக்கிட்டேயும் சரி என்னோட குழந்தைங்கள அவங்க கூப்பிட்டு போய் பார்த்துட்டு நீ வந்து இந்த டைம் வந்து இப்போ இதை ரிவிஷன் பண்ணுற நேரம், அதனால் வந்து நீ ஃப்ரீயாக இருந்தாலும் உன்னால் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அந்த நேரத்தை வந்து எனக்கு ஒதுக்கி கொடுத்தாங்க. அதுக்காக நான் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். எங்கள் அக்கா, எங்கள் மாமாவோட ஒய்ஃப், எங்கள் அக்கா வந்து டீச்சராக இருக்காங்க. அவங்க தான் சொன்னாங்க, சந்தியா உன்னால் முடியும், நீ நீட் எழுது, உன்னால் வந்து கண்டிப்பாக வந்து உனக்குன்னு ஒரு சீட் இருக்குது, நீ கண்டிப்பாக படி அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அப்போதுல நான் நீட்டே படிக்க ஆரம்பித்தேன். ஆனால் அப்படி இருந்தும் ஒரு சில டைம் இந்த ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி அதெல்லாம் பார்க்குறப்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நான் நிறைய வாட்டி வந்து கஷ்டப்பட்டிருக்கேன். ஏன்னா ரொம்ப நாள் கேப் பண்ணுறதால எனக்கு கொஞ்சம் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது. ஆனால் வந்து எங்கள் அக்கா அடிக்கடி ஃபோன் பண்ணுவாங்க, வாரத்துக்கு ஒரு வாட்டி ஃபோன் பண்ணி பேசுவாங்க. உனக்கு அதெல்லாம் கஷ்டம் கிடையாது, உன்னால் படிக்க முடியும், உனக்குன்னு ஒரு சீட் இருக்குது, நீ எப்படியாச்சும் அடுத்த வருஷம் சீட்டு வாங்கி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அக்கா ஒவ்வொரு வாரத்துக்கு ஒரு வாட்டியும் ஃபோன் பண்ணி என்னை ரொம்ப என்கரேஜ் பண்ணாங்க. அதே மாதிரி அதாவது மெயின் காரணம்னு சொல்லப்போனால் எங்கள் வீட்டுக்காரர். ஏன்னா நான் என்ன தான் வந்து படித்தாலும் எனக்கு ஃபுல் சப்போர்ட்டாக இருந்தது எங்கள் வீட்டுக்காரர் தான். குழந்தைங்களை பார்த்ததும் சரி, வீட்டில் வேலை செய்கிறதும் சரி, எல்லாமே என்னோடய இடத்துல இருந்து அவர் எல்லாமே செஞ்சு எனக்கான நேரத்தை ஒதுக்குனார்.
அதே ஆஃபீஸ் போவார், போயிட்டு வந்து வீட்டு வேலைகளை அவரே செய்வார், குழந்தைங்கள பார்த்துப்பார். அந்த டைம் எனக்கு கிளாஸ் இருக்கும், இல்லை நான் ஸ்டடீஸில் உட்காந்துட்டோம்னாக்கா அவர் எந்த டிஸ்டர்பும் பண்ண மாட்டார். என்னை தனியாக விட்டுருவாங்க, நீ படிமா, உனக்கு நான் எல்லாம் சப்போர்ட்டாகவும் நான் நிற்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லுவார். லாஸ்ட்டு எக்ஸாமுக்கு 1 மந்த்துக்கு முன்னாடி கூட அவர் ஃபுல் நைட் ஷிஃப்ட்டே தான் எடுத்தார். ஏன்னா ஃபுல்லாக வந்து பகல் ஃபுல்லாக நீ படிக்கணுமா, ரிவிஷன் பண்ணுற டைமு, இந்த டைமில் உனக்கு எந்த டென்ஷனும் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் சப்போர்ட்டாக இருந்தவர் அவர் தான். என்னோடய பசங்களை எல்லாமே பார்த்துட்டு, அதேமாதிரி பசங்களை வந்து வெளியே கூட்டு போது அவர் எல்லாமே பார்த்துக்கினாரு. அதனால் எனக்கு வந்து அந்த ஒரு ஸ்ட்ரெஸ், அந்த பிள்ளைங்களை பார்த்துக்க முடியலையே அப்படின்ற ஒரு ஸ்ட்ரெஸ் இல்லாமல் எனக்கான நேரத்தை ஒதுக்கி கொடுத்தவர் என்னுடைய வீட்டுக்காரர் தான். அதனால் நான் அவருக்கு ரொம்ப 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 நன்றி சொல்லி நான் ரொம்ப கடமைப்படுறேன். அதே மாதிரி எங்கள் சார் வந்து ஸ்டார்டிங்கில் வந்து நான் 335 எடுத்தேன். அதுக்கப்புறம் என்னை ரொம்ப என்கரேஜ் பண்ணி மறுபடியும் வந்து உன்னால் சாதிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு என்னை என்கரேஜ் பண்ணவர் எங்கள் சார். அவர் ஒவ்வொரு மாதமும் எனக்கு ஃபோன் பண்ணி விசாரிப்பார், என்னம்மா இப்போ எப்படிமா இருக்குது, இப்போ ஓகேவா, உங்களுக்கு புரியுதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒவ்வொரு மாதமும் கேட்பார். உன்னால் கண்டிப்பாக முடியுமா, நீ பண்ணுமா அப்படின்னு சொல்லிட்டு ராஜேஷ் சார் தான் வந்து அடிக்கடி எனக்கு கால் பண்ணி அவர் கேட்பார். அதே மாதிரி நல்லா என்கரேஜ் பண்ணுவார், உன்னால் பண்ண முடியுமா, பண்ணுமா அப்படின்னு சொல்லுவார். அதனால் நான் அவருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அதே மாதிரி நான் கிளாஸ் இருக்கிறப்பையும் சரி, நான் படிக்கிறப்பையும் சரி, என் பசங்களை வந்து அவர் ஆஃபீஸ் போகிற நேரத்தில், எங்கள் வீட்டுக்கார ஆஃபீஸ் போகிற நேரத்தில் எங்கள் மாமனார் மாமியார் தான் பார்த்துப்பாங்க. அதனால் நான் அவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அடுத்து தேர்வு எழுத துடிக்கும் மாணவர்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? அடுத்த வர பசங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம 11th 12th படிக்கிறப்பவே நல்லா தெளிவாக படிங்க. புரியலனாலும் மிஸ்ஸுக்கிட்ட சாருக்கிட்ட கேட்கறதுக்கு தயங்காதீங்க. ஒவ்வொரு லைனாக இருந்தாலும் தெளிவாக படிங்க. நீங்கள் எந்த அளவுக்கு படிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்கள் மைண்டில் நிற்கும். அது வந்து அடுத்தவங்களுக்கு எப்படியாப்பட்ட கொஷின் கேட்டாலும் உங்களால் ஆன்சர் பண்ண முடியும். அதனால் நீங்கள் எதுக்காகவுமே தயங்காமல் படிச்சிங்கனாவே நீங்கள் ஈஸியாக வந்து நீட்டை கிராக் பண்ண முடியும். அதே மாதிரி மைண்ட் டிஸ்ட்ராக்ஷன் வந்து கம்மி பண்ணுங்கள். ஐயோ மற்றவங்க இப்படி இருக்காங்க, நம்மளால் எங்கேயும் போக முடியல, வர முடியல அப்படின்னாலும் எதுவும் நினைக்காதீங்க. நம்மளுடைய கோல் என்ன, நம்ம எப்படியாச்சும் நீட் கிராக் பண்ணணும், நம்ம ஒரு டாக்டர் ஆகணும் அப்படின்றத மட்டும் மனசில் வச்சு படிங்க. யோசிச்சு பாருங்கள், ஒரு கோட்டு, நம்ம கையில் ஒரு ஸ்டெத்தஸ்கோப் அப்படின்னு நம்ம யோசிக்கிறப்ப நம்மளுக்கே எவ்வளோ ஒரு பெருமையாக இருக்குது, நம்ம அப்பா அம்மாவுக்கும் எவ்வளோ பெருமையாக இருக்குது. அதை நினச்சி நீங்கள் படிச்சிங்க அப்படின்னாக்கா கண்டிப்பாக உங்களால் படிக்க முடியும். நீங்கள் வேறு எதை பற்றியும் யோசிக்காமல் படிப்பை மட்டுமே கவனம் செலுத்தி ஒரு வருஷம், ரொம்ப கூட வேண்டாம், ஒரு வருஷம் நல்லா படிச்சிங்க அப்படின்னாவே உங்களால் கண்டிப்பாக வந்து டாக்டர் சீட்டு வாங்க முடியும். நம்ம அப்பா அம்மாவுக்கு நம்ம பெருமையாக வேறு என்ன கொடுக்க போகிறோம்? அவங்களுக்கு வந்து பெருமை வந்து பார்த்தோன்னா நம்ம வந்து ஒரு நல்ல நிலைமையில் இருக்கும்ன்றதை மட்டும்தான் அவங்களுக்கு ரொம்ப எதிர்பார்ப்பாங்க. அதனால் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் நல்லா படிங்க. எதை பற்றி வந்து ஐயோ நம்மளால் முடியாதுன்னு சொல்லிட்டு நினைக்காதீங்க. நம்மளால் முடியாதது எதுவுமே கிடையாது. நீங்கள் எதை பற்றி யோசிக்காமல் தைரியமாக படிங்க. இந்த எக்ஸாம் மட்டும் இல்லை, நீங்கள் தெளிவாக புரிஞ்சு படிச்சிங்க அப்படின்னா இந்த எக்ஸாம் மட்டும் கிடையாது, எல்லா எக்ஸாமுமே உங்களால் நல்லா பண்ண முடியும். அதனால் என்னுடைய இது கோரிக்கை என்னென்னாக்கா, இன்ட்ரெஸ்ட்டோடு நல்ல இன்ட்ரெஸ்ட்டோடு புரிஞ்சு படிச்சிங்க அப்படின்னாவே வேறு எதுவுமே தேவையில்லை. நம்ம என்ன படிக்க போகிறோம், 11th 12th மட்டும்தான் படிக்க போகிறோம். அந்த சிலபஸ் நல்லா கம்ப்ளீட்டாக முடிச்சோன்னாவே நம்ம டாக்டர். அதனால் நீங்கள் அதை வந்து 11th 12th சிலபஸ் வந்து நல்லா படிங்க. அதே டைம் சைட் பை சைட் என்சிஆர்டியும் பார்த்துட்டே வந்தீங்க அப்படின்னாக்கா உங்களால் ஈஸியாக வந்து ஃபஸ்ட் அட்டம்ப்ட்லேயே நீட் கிராக் பண்ண முடியும். இவ்வளோ நேரம் எங்களோடு பேசினதுக்கு மிக்க நன்றி. உங்கள் படிப்பை நன்கு படித்து பல மேற்படிப்புகளும் படித்து மென்மேலும் வளர்ந்து பல சாதனைகளை புரிய எங்களுடைய வாழ்த்துக்கள். நன்றி. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பெல் ஐக்கன் பிரஸ் பண்ண மறந்து போயிடாதீங்க. அப்பதான் நாங்கள் போஸ்ட் பண்ற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும்.